Hello friends, welcome to Tamil Tech Express. In the video last year release ஆன ஸ்டைலான Oppo F23ங்கிற 5G phone வந்து பார்க்க போறோம். இதனோட பிரைஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல 23000ல Flipkart and Amazonல கிடைக்குது. இந்த phone actually gold blackங்கற ரெண்டு கலர்ல வருது. இப்போ இந்த phoneோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பாப்போம். So ஜெனரலா நீங்க phone வாங்கும்போது RAM, storage, OS, battery, processor இத கன்சிடர் பண்ணி வாங்குங்க. First வந்து RAM. இந்த phoneல RAM வந்து பார்த்தோம்னா 8GB ல வந்து வருது. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் அது இல்லாம வந்து virtual RAM வந்து 8GB சொல்லிருக்காங்க. சோ டோட்டலா வந்து 16GB RAM. ஆனா virtual RAM வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான ஃபீச்சர் கிடையாது. ஏனா உங்களுடைய இன்டர்னல் ஸ்பேஸ்ல இருந்து மெமரி யூஸ் பண்ணி தான் அத RAM வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது ஒரு ஃபீச்சரா கன்சிடர் பண்ணலாம் தவிர அது ஒரு பெரிய அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்க முடியாது. சோ அப்ப பாக்கும்போது RAM வந்து 8GBங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இரண்டாவது வந்து ஸ்டோரேஜ். இந்த phoneல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங்ல வந்து 256GB கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து UFS வந்து 2.2 பேஸ் பண்ணி இருக்கு. பட் இப்போ லேட்டஸ்ட் வந்து 4.0 வந்துருச்சு. பட் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அது இல்லாம இந்த phoneல எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து 1TB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த phoneல வந்து நல்லாவே இருக்கு. மூணாவது வந்து OS. இந்த phoneல கஸ்டம் OS கலர் OS வந்து 13 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து Android 13 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு டைம் அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நாலாவது வந்து பேட்டரி. ஸோ இந்த ஃபோனுடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மினிமம் ஒரு 5000 mAh வந்து இருக்கணும். அது வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 67 watts வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து இவங்க டெஸ்ட் பண்ணுறது வந்து 44 minutesல வந்து கொடுக்குறாங்க. ஆனால் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்விரான்மெண்ட் அண்ட் லொக்கேஷனை பார்க்கும்போது இது கொஞ்சம் வேரி ஆகும். அதாவது சிலருக்கு வந்து 1 hour ஆகலாம், சிலருக்கு 15 minutes ஆகலாம். ஆனால் அவங்க லெவலில் டெஸ்ட் பண்ணது வந்து மினிமம் 44 minutes வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் 16 hours வந்து வீடியோ பிளேபேக் வந்து சப்போர்ட் இருக்குது. 9 hours வந்து கால் பேக் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்பாக இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ அதனால் பேட்டரிக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஃபோன் இருக்குது. அடுத்தது வந்து ப்ராசஸர் சிப்செட். இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 series 695 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான், மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் வந்து 8 series இருக்குது, 7 series இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்தது வந்து 6 series தான். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து பண்ணல. பட் இந்த ப்ராசஸருடைய ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா 2.2 GHz. மிட் ரேஞ்சில் இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் கேமிங்க்கு வந்து இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ Adreno 610. ஸோ ப்ராசஸர் பார்க்கும்போது அவரேஜான லெவலில் தான் இது இருக்குது. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பார்க்கும்போது இது வந்து 6.72 inches வந்து இதில் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் ஹரிசாண்டலில் மூவி பார்க்குறதுக்கும் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த ஃபோன் வந்து இருக்கும். அது இல்லாமல் இந்த ஃபோனுடைய ரெசல்யூஷன் பார்த்தோம்னா ஃபுல் HD+ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஃபுல் HD+ வந்து ஒர்த்து தான். பட் காஸ்ட் அதிகமாகும் போது இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ரெசல்யூஷன் பார்க்கும்போது ஓகே தான். அதுக்கப்புறம் பேனல் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா IPS பேனல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்லோ LED வந்து கிடையாது. ஆம்லோ LED கொடுத்தனாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இது வந்து ஓகே தான். அடுத்து கலர் சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16.7 மில்லியன் கலர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பில்லியன் கலர்ஸ் வந்து இதில் இல்லை. ஸோ 67 மில்லியன் கலர்ஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. இது வந்து ஒரு ஓகே தான். அடுத்தது அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 500 இருக்கணும். ஸோ இதில் வந்து 680 பிக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் சப்போர்ட்டுக்கு வந்து பாண்டா கிளாஸ் வந்து 1681 வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஓகே தான். டிஸ்பிளேல ஆம்லோ LED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ரெசல்யூஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் பெட்டராகவும் இருந்திருக்கும். ஏன்னா காஸ்ட் வந்து இன்னைக்கு ரேட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 9 months மேலே ஆகுது. இப்பவுமே வந்து ப்ரைஸ் வந்து அதிக ரேஞ்சில் தான் இருக்குது, 23,000 இருக்குது. ஸோ அந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீச்சரை இன்னும் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா வந்து ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 64 MB AA கேமரா. இதில் வந்து எந்த ஒரு நேம்டு கம்பெனியோட சென்சாரும் இதில் இல்லை. சோனி சென்சாரோ இல்லை சாம்சங்கோ அந்த மாதிரி ப்ரீமியமான சென்சார் கிடையாது. இது ஓப்போவுடைய இதுதான். பட் இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அவரேஜான லெவலில் தான் இருக்குது. ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது.
அது இல்லாமல் அடிஷனல் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 2 MB இருக்குது ப்ளஸ் 2 MB இருக்குது. இந்த இது பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மல் HD ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணணும், ஃபுல் HD ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் பண்ணணும். அது வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாமல் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்கலாம், பட் அதுவும் வந்து மிஸ்ஸு. ஸோ அதுவும் கொடுக்கல. அது மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MB வந்து கொடுத்துருக்காங்க. 32 MB கவுண்ட் வந்து நல்ல ஆப்ஷன் தான். பட் ஆனால் அதுலேயும் வந்து சென்சார்ஸ் வந்து சோனியோ சாம்சங் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுவும் வந்து ஃபுல் HD வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேமரா. ஸோ கேமரா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்குது. அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 23,000 இருக்குது. அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா சேம் வந்து 23,000 தான் இருக்குது. ஸோ ரெண்டு பிராண்ட் இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரே ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது ஓப்போங்கிறது பிராண்டட் கம்பெனி, ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஃபீச்சர்ஸும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இது கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே தான். பட் ப்ரைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு 15 to 17K வச்சுருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் 23ங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹை ரேஞ்சாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராசர் வந்து அவரேஜான லெவல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து வெயிட்டு. ஸோ இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 192 grams வந்து வெயிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து லெஸ் தென் 200 kg இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கைக்கு உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 8.2 வந்து திக்னஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து டைப் C போர்ட் வந்து பேஸ் பண்ணி இருக்குது. தென் 11th வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோனில் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 2 ஸ்லாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக வந்து நமக்கு 3 ஸ்லாட் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து இங்கே 2 ஸ்லாட் தான் வந்து கிடைக்கும். ஏன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா கம்பெனி பண்ணுற ஒரு மிஸ்டேக்கான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். பட் ஆனால் இதில் வந்து அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்டெல் வந்து 256 GB கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 128 கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் மைனஸாக இருந்திருக்கும். பட் 256 GBன்றதுனால இது வந்து ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ண முடியும். ஆனால் மெமரி கார்டு பண்ண முடியாது. இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இப்போ இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அல்ட்ரா வேல்யூ மோட் 2.0 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக அப் டு 200% வரைக்கும் உங்களோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற பேசிக்காக இருக்கிற வைஃபை, இன்டர்நெட், GPS, ப்ளூடூத் இது எல்லாமே இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து 3.5 mm வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் 100 லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருக்குது, ஃபேஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. தென் டூயல் வியூ வீடியோங்கிற ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைமில் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டு மூலமாக சைமல்டேனியஸில் நீங்கள் டூயல் வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியும். அதுக்கான ஃபீச்சரும் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபோனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபோனில் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. பட் அந்த லெவலை மட்டும் கொஞ்சம் ப்ராசஸரும் கேமரா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் 4 ட்ராபேக் இருக்குது. பட் இந்த 4 ட்ராபேக்கில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டில் வந்து எஸ்ன்னு சொல்கிறதுனால நார்மலாக நம்ம 3 ஸ்லாட் யூஸ் பண்ணோம், அதுக்குள்ளே 2 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரே டைமில் 2 சிம் கார்டு தான் பண்ண முடியும். அப்போ வந்து மெமரி கார்டு நீங்கள் வச்சுருந்தாலுமே பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுடைய பெரிய ட்ராபேக். ஆனால் இங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் 256 GB கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு மாஸ் ஸ்டோரேஜ்ன்றதுனால நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் கார்ட் ஸ்லாட்டும் 1 TB கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் கொடுக்கல. இது வந்து ஒரு முக்கியமான ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. அதாவது ஃபுல் HD மட்டும்தான் இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்து F25 வந்து ப்ரோவில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா 4K வீடியோ வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபோனில் இருக்கிற 2 மேஜரான ட்ராபேக். மற்றது பார்த்தோம் அப்படின்னா FM ரேடியோ இந்த ஃபோனில் இல்லை. ஸோ FM ரேடியோ வந்து இப்போ பாப்புலராக இல்லை. நிறைய ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா அதை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு பாப்புலர் இல்லைன்றதுனால அதை நம்ம பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது.
அது மாதிரி நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ரெண்டாவது வந்து கேமராவுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா 4K வரைக்கும் சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த 2 ட்ராபேக் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோனில் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஒன்று வந்து ரீசன் டு பை, வாங்குறதுக்கான ரீசன், வாங்கக்கூடாதுக்கான ரீசன், ரெண்டுமே சொல்லிட்டா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீசன் டு பை. ஒன்று வந்து பிராண்டுங்க. ஸோ பிராண்ட் அப்படின்னா ஓப்போங்கிறது ஒரு ப்ரீமியம் கம்பெனி, ஒரு நேம்டு கம்பெனி. ஸோ நம்ம நேம்டு கம்பெனி வாங்குறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் வந்து பிராண்டு ஒன்று. ரெண்டாவது வந்து பேட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் பேக்கப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 67 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடலையும் அதே வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேட்டரி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது மாதிரி டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ட் ஐபிஎஸ் தவிர எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்லிம்மஸ்டான ஃபோன். அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான். பட் இப்போ லேட்டஸ்ட் 8 சீரிஸ் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 சீரீஸ்லேயே இருக்காங்க. இதை தாண்டி 7, 8 வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹெவி வெயிட் போகும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் குறையலாம். ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ அதனால் வந்து இந்த காஸ்ட்டுக்கேற்ற ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதனால் ரீசன் டு பை பார்க்கும்போது பிராண்டு, பேட்டரி, டிஸ்பிளே, டிசைன், பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். ஸோ இந்த ஃபோனை வாங்கக்கூடாதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனுடைய காஸ்ட் தான். இந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இப்போ ரேட்லேயே பார்த்தோம் அப்படின்னா 23K இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் ப்ராசஸர் 8 சீரீஸில் எதுவுமே இல்லை. 8 சீரீஸில் 1, 2, 3 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 7 சீரீஸ் இருக்குது. பட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 சீரீஸ் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ப்ராசஸர் தான். பட் ரொம்ப ஹெவியான டாஸ்க் வந்து இது சூட்டபுளாக இருக்காது. ஸோ இந்த ப்ராசஸர் மூலமாக நீங்கள் கேமிங்க்கும் சப்போர்ட் இருக்குது, மல்டி டாஸ்கிங் சப்போர்ட் இருக்குது, அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் லேட்டஸ்ட்டுக்கான சப்போர்ட் வந்து அதாவது லேட்டஸ்ட் லெவல் வந்து இன்க்ளூட் பண்ணல. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் கேமராவோட ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது. பட் நிறைய கஸ்டமர் பார்க்கும்போது கேமராக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. பட் சில கஸ்டமர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் லெவல், அதாவது வந்து லோ லைட் மோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான குவாலிட்டி வந்து எக்ஸ்பர்ட் லெவலில் இல்லை அப்படின்றாங்க. மற்றபடி வந்து கேமரா வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப கேமராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பெட்டர் வேறு மாடலை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு கேமரா வந்து ஓரளவுக்கு அவரேஜாக இருந்தால் போதும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாடலை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நாட் ரீசன் டு பைக் வந்து ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 15 to 16 இந்த ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இது பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோன் இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 23K இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் ப்ராசஸரோடைய லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜாக இருக்குது. ஸோ இந்த 3 ரீசனால் இதை வந்து நாட் டு பைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதனோட ரேட்டிங் வந்து 4.2ல் இருக்குது. ஸோ இந்த ஓவரால் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா யூசர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேக்கு சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிசைனுக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஈவன் கேமராக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓவரால் ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா 4 வரணும். பட் 3.9 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த யூசரோட ஃபீட்பேக்காக நம்ம சொல்லலாம். அது மாதிரி அமேசானோடைய ஃபீட்பேக்கும் பார்க்கும்பொழுது ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசருடைய அந்த இமேஜஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட். இது வந்து யூசருடைய ஃபீட்பேக்ஸ். ஸோ ஃபீட்பேக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது. எல்லாரும் காமனாக கேட்குற இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகுமா, ஹேங் ஆகுமா அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. பட் ஹீட்டிங், ஹேங் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் நார்மல் யூசேஜுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோன் வந்து எதுவுமே ஆகாது. ரொம்ப அப்நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகுமே தவிர மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து ஓப்போ மட்டும் இல்லை, எல்லா ஃபோனுமே பார்த்தோம்னா ரொம்ப அப்நார்மலாக போகும்போது ஹீட் ஆகும். ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து இந்த ஃபோனில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அது மாதிரி ஹேங்கிங் ப்ராப்ளமும் இந்த ஃபோனில் எதுவும் கிடையாது. விர்ச்சுவல் அன்பாக்சிங் வந்து பார்க்குறோம். ஓப்போ F23 இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா
கோல்டு பிளாக் 2 கலரில் வருது. சார்ஜர் தனியாக இருக்குது, கேபிள் தனியாக இருக்குது, சிம் எஜெக்டர் வந்து தனியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.